ஹாப்பி மார்னிங் ஆல். குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் இருக்கிற பழக்கம். நம்ம சின்ன பிள்ளையில வந்து பூ மாதிரி தோசை வேணும் அப்படின்னு கேட்போம். இப்போ ஏபிசிடி தோசை நிறைய கேட்குறாங்க. ஏ தோசையெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு, பி வந்து சொதப்பியாச்சு. அதை அப்படியே மங்கி தோசையாக மாற்றி அதை இதுன்னு சொல்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லஞ்சுக்கு பாலக்கீரையில் முட்டை போட்டு ஒரு மாதிரி பொரியல் தான் பண்ணியிருந்தேன். நான் இது தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். பாலக்கீரையை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஸோ முட்டை போட்டு செஞ்சால் சீக்கிரம் தீர்ற மாதிரி இருக்கும். காரம் இல்லாமல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்ட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் வெங்காயம் அளவாக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிறப்போ கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையும் போட்டு உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டு, கீரைக்கு வந்து உப்பு அதிகம் சேர்க்க தேவையில்லை அப்படிம்பாங்க, கம்மியாக போட்டாவே போதும். அதுக்கப்புறம் நான் 3 முட்டையை நல்லா கீரை வெந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வந்து நம்ம கிளறிட்டோம் அப்படின்னா கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிக்கும். லஞ்சு கொடுத்துட்றப்போ பாப்பா நல்லா சாப்பிட்டுக்கிட்டா, காரம் இல்லாமல் கொடுத்துடவும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டா. ட்ரை பண்ணி பாருங்கள்.